பாரு வந்து தாய்லாண்டுக்கு பறக்க போது பாருவோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக குரூப்பாக கிளம்புறாங்க. யார் வேணாலும் போகலாம். ஒரு கேங்காக வந்து கிளம்ப போகிறாங்க. இது தாண்டா சம்பவம். பிக் பாஸ் முடிஞ்சு சொன்னேன்லண்ணா, கண்டிப்பாக கமுரு இருப்பான். பாரு பிறந்த நாளுக்கு கமுரு இல்லாமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் சஸ்பென்ஸு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இப்போ எப்படின்னா, வைபத்து பாரு பாருங்கள் எப்போதும் போகும்ல, அதில் வந்து குரூப் ட்ரிப்பாக போகிறாங்க. பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு குரூப் ட்ரிப்பு. ஏன்னா பிறந்த நாளில் பாருக்கு வந்து பர்த்டே வந்து April 12 பர்த்டே. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடியே புக் பண்ணிவிட்டு April 11 அங்கே லேண்ட் ஆகிற மாதிரி 11 to 15 வரைக்கும் ஃபுல்லாக வந்து பாரு வந்து தாய்லாண்டில் இருக்க போகுது. 4-5 நாள் ஃபுல்லாக ஃபன்னு தான். பேங்காக்கும் பட்டாயாவும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேங்காக் போயிருந்தீங்கன்னா தெரியும். பட்டாயம் போயிருப்பீங்க நிறைய பேர், சொல்ல தேவையில்ல. ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 4 நைட்டு 5 டே பேங்காக்கில், பட்டாயா அண்ட் பேங்காக் ரெண்டையும் சேர்த்து. எல்லாம் கொஞ்சம் பக்கம் தான், ட்ராவல் தான் ஃபுல்லாகவே. அதில் என்னென்ன பேக்கேஜ்னால், வாட்டர் ஃபெஸ்டிவல் நடக்கும் எப்போதுமே இந்த ஏப்ரல் டைமில் வந்து வாட்டர் ஃபெஸ்டிவல் நடக்குங்க. ஸோ அதில் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் தண்ணிலாம் அடிச்சுக்கிட்டு வேறு மாதிரி சம்பவம். நம்ம ஹோலி கொண்டாடுறோம்ல, இங்கே கொண்டாடுவாங்களா நார்த் இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே பயங்கரமான ஃபெஸ்டிவல் இது, வாட்டர் ஃபெஸ்டிவல், தாய்லாந்து வாட்டர் ஃபெஸ்டிவல். நீங்கள் வந்து பார்வோட இதிலே போய் பாருங்கள் சேனலில், அது ஆல்ரெடி போயிருக்கு. அது மாதிரி முன்னாலாம் வந்து செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே போய் வாட்டர்லாம் அடிச்சுக்கிட்டு, அங்கே போய் சீ ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே இதுக்கு தான் போகுது. இந்த வாட்டி என்னென்னா அதோட பர்த்டேக்காக போகுது. ஸோ கம்ரு கண்டிப்பாக இருப்பான். கம்ரு போத்தன் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு லெவலில் சம்பவங்க. பல பேர் வயிற்றுச்சல் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. பாரு பார்த்தீங்களா, அடுத்தடுத்து கிளம்பிடுச்சு பாருங்கள். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்கன்னா வாட்டர் ஃபெஸ்டிவல் போகிறாங்க. அதை முடிச்சுட்டு வந்து பாரு என்ன பண்ணியிருக்குண்ணா, பர்த்டேக்கு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் வந்து புக் பண்ணியிருக்கு. அந்த டீம் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணி பார்ட்டி கொடுக்குது. என்டர்டைன்மெண்ட்டோட பார்ட்டி நடக்குது. இதில் நம்ம கலந்துக்கலாம். அதில் ஒன்று என்னென்னா, அதில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அப்புறம் வந்து டின்னர் லஞ்ச் வந்து அதில் கிடையாது. நம்ம தான் சாப்பிட்டுக்கணும். ஏன்னா அங்கே உள்ள ஃபுட்டு நமக்கு செட் ஆகாது. எல்லாருக்கும் ஒரே ஃபுட்டை கொடுக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜுக்குள்ளே வந்துட்டா ஃபுட்டும் அந்த டிக்கெட்ஸ் வர்றது வந்து நல்லா இருக்காது. கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து குரூப்பாக இருக்கலாம், இது பண்ணலாம். சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தாய்லாந்து ஃபுட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த பேக்கேஜ் என்ன சொல்லுதுன்னா, ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு 10 சீட்ஸுக்கு வந்து 35,999. ஸோ அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு 37,999. யார் வேணாலும் கலந்துக்கலாம். அது குரூப்பாக போகிறாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடியறதுக்குள்ளே நம்ம இது பண்ணிட்டோன்னா பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் டைகர் பார்க்குன்னு ஒன்று உங்களுக்கு தெரியும். நம்ம டைகர் கூடலாம் நிறைய பேர் போட்டுருப்பாங்க தெரியுமா, புலி கூடலாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு அது மேலே உட்கார்ற மாதிரி செமையாக இருக்கும். இப்போ நம்ம ஊர் ஜூ மாதிரிலாம் இருக்காது. நம்ம வண்டலூர் ஜூலெலாம் பக்கத்துலேயே போக முடியாது. அதுக்கு யாரும் சாப்பாடு கூட போட மாட்றாங்க. இந்த ஆக்டர்ஸ் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும். ஸோ இன்னமும் நல்லா பண்ணலாம். நம்ம வண்டலூர் ஜூலாம் இன்னும் பயங்கரமாக பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். தாய்லாந்து எப்படின்னா பக்கத்துலேயே விடுவாங்க. பக்கத்துலேயே போய் உட்காந்து அது கூட ஃபோட்டோ எடுக்கலாம், அதை தொடலாம். அப்புறம் அந்த சிம்பாஞ்சி குரங்களாக இருக்கும் பாருங்கள். ஸோ அது கூட போய் உட்காந்துக்கலாம். நல்லாயிருக்கும். தாய்லாந்து ஜூ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பக்கத்துலேயே அது கூடயே பிக்சர் எடுக்கலாம், தொடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைகர் டோப்பியோவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது இங்கே பயங்கரமாக. அது மட்டும் இல்லாமல் கோரல் ஐலாண்டில் வந்து பயங்கரமாக, அது வந்து ஒரு பெரிய ஐலாண்ட். அது அதில் வந்து படகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகலாம். பயங்கரமாக அங்கே வந்து சீ ஃபுட்லாம் பயங்கரமாக கிடைக்கும். ஸோ அங்கே சீ ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு நாள், அப்புறம் வந்து ஃபுல்லாக சஃபாரி அழைச்சிட்டு போகணுங்க. அந்த இதை சுற்றி அங்கே லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் வந்து பேங்காக் டெம்பிள் டூர் அதுக்கு அழைச்சிட்டு போகணுங்க. டெம்பிள்லாம் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர் டெம்பிள் மாதிரியேலாம் இங்கே இருக்குங்க. ஸோ அதான் எல்லாருமே என்னென்னா இங்கே போய் ஜாலியாக கூத்தடிக்கிறது, கும்மால் அடிக்கிறது மட்டும் கிடையாது. நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்கும் இங்கே, பயங்கரமாக இருக்கும். அப்புறம் வந்து பட்டாயா சிட்டி இருக்குது பாருங்கள். அது பேங்காக் டெம்பிள், அப்புறம் பட்டாயா சிட்டி, இது எல்லாத்தையும் மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி. மெயின் என்னென்னா பர்த்டே, பார்வோட பர்த்டே, அதுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் பார்ட்டி வித் என்டர்டைன்மெண்ட்டு, அதுதான் மெயின். ஸோ அது April 12 பண்ணியிருக்காங்க.
அன்றைக்கி நைட்டு பண்ணியிருப்பாங்க 11 நைட்டு. ஸோ இவங்க வந்துன்னா 11ஆந்தேதி தான் போய் லேண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஃபன்னு தானே, போகிற ஒரு நாளும் ஃபன்னு தான் நமக்கு. என்னென்னா இதில் வர்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்றவங்களுக்கு என்னென்னா அதில் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கணும். மற்றபடி மற்ற ஆஃபர்ஸ் வந்து 35,999 மட்டும். ஏன்னா சொல்லிடுச்சு. ஏன்னா சில பேர் வந்து எல்லா பேக்கேஜுன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆனால் வந்து பாரு வந்து இது இல்லைங்க, லஞ்சு டின்னர்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அது அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட சாப்பிட்டுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதே சாப்பிட்டுக்கலாம். ஸோ மெயின் என்னென்னா சம்பவம் என்னென்னா பர்த்டே பார்ட்டி வித் ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல், என்டர்டைன்மெண்ட்டோட பயங்கரமாக சாங்கெலாம் போட்டு ரெட் கார்டுக்கு கேக்கு வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பாரு பர்த்டே கேக்கு, இந்த பக்கம் ரெட் கார்டு கேக்கு. மேபி இவங்க 2 பேர் கல்யாணத்தோட கேக்கு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. என்கேஜ்மெண்ட் கேக்கோ இல்லை எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் வாட்டர் ஃபெஸ்டிவலுக்காக தான் மெயினாக இந்த டைமில் போகுது பாரு அடிக்கடி சொல்லணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்டர் ஃபெஸ்டிவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் போகுது. என்ன ஒரே ஒரு விஷயங்க, ஹேட்டர்ஸ் கதறுவாங்க எப்போதும் போல். அந்த அன்பு கேங், நம்ம பிடி பாய், அப்புறம் வந்து பலூன், இந்த கும்பல் தான். வேறு யாருக்கு கதற போகிறா? மற்றபடி பாரு ஃபேன்ஸ், கம்னு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பர்த்டேவை கொண்டாட போகிறோம். பாருவோட பர்த்டேயை வேறு லெவலில் கொண்டாடுறோம். ஸோ அப்டேட்ஸை மாறி வழங்குகிறோம் வேறு லெவலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை, ஹேட்டர்ஸும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக்கும் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் தட்டிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க, கமெண்ட் போடுறவங்க கமெண்ட் போட்டுருங்க. பாய்.